ஹீரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? விஜய் கனிஷ்கா பண்ணிருக்காரு. நல்லா தான் ப்ரோ பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் படம் கூட நல்லா தான். ஃபர்ஸ்ட் படம் விஜய் கனிஷ்கா ஃபிளாஷ்பேக்லாம் நல்லா இருந்துச்சு. மொத்தமா நல்லா தான் இருந்துச்சு. ஹீரோ ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல. படம் மாதிரி தெரியல. விஜய் கனிஷ்கா ஆக்டிங் எப்படி சார் இருந்துச்சு படத்துல? நல்லா ஐடி பண்ணிருக்காரு பரவாயில்ல. நல்லா இருக்கு. அவரு புதுசா நடிக்கிற மாதிரி இல்ல, நல்லாவே இருந்துச்சு. டிஃபரெண்டா இருந்துச்சு. அதான் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, வாத்தியார் புள்ள மக்கும்பாங்க, ஆனா அந்த டேரக்டர் புள்ள கிக்கு. அந்த அளவுக்கு நல்லா படம் தரமா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் புரியுற மாதிரி எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. ட்விஸ்டா வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. ஹீரோவும் அவர் தான், வில்லனும் அவர் தான், அதே மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்புறம் நல்லா இருக்கு. படம் வேற லெவல். நல்ல ஒரு எமோஷ்னல் மூவி. ஸோ இந்த கருமான்றதை வந்து கரெக்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்க்குறவங்க மோஸ்ட்லி இதுக்கப்புறம் தப்பு பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்றத நம்பலாம். அதோட என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொசைட்டியில் நடக்கக்கூடிய எந்த ஒரு தப்பையுமே வேடிக்கை மட்டும்தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் வந்து அதை தட்டி கேட்பாங்கன்ற நம்பலாம். இதுல வந்து கௌதம் வாசுதேவன் சார், அப்புறம் வந்து நிறைய பேர் இருந்தாங்க, ஒரு பட்டாளமே நடிச்சிருக்காங்க. அவங்க ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு படத்துல? கௌதம் வாசு நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. டிஃபரெண்டா பண்ணிருக்காரு. ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட் உள்ள இருக்காங்க. ஆமாம் ஆமாம். கே. ஸ்ரீகுமார் சார், கௌதம் வாசுதேவன் சொல்லிட்டு ஒரு பட்டாளமே இருக்கு. அவங்க ஆக்டிங்லாம் எப்படி சார் இருந்துச்சு? எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் அவங்கெல்லாம் என்ன சொல்றது, அவங்க ஜீனியஸ்ல ஆக்டர்ஸ்ல. அதான் சொல்ல இவர் ஆக்டிங் வந்து புதுசா இருக்கறனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லார் ஆக்டிங்குமே நல்லா இருக்கு. சமுத்திரகனி வந்து கடைசியில ஒரு சீன்லாம் வருவாங்க, ஒரு 5 நிமிஷம் தான் வர மாதிரி எடுத்திருக்காங்க. சரத்குமார் நல்லா ஆக்ட் பண்ணிருப்பாரு. அந்த அம்மா கேரக்டர் எல்லாமே நல்லா இருக்கும். சித்தாரா மேம் நல்லா சித்தராமா எல்லாமே நல்லா இருந்துச்சு. எப்பயும் போல டேரக்டர் மாதிரி நடிச்சிருக்காங்க. சரத்குமார் நல்லா பண்ணியிருந்தாரு. சரத்குமார் நல்லா பண்ணிருக்காரு. சரத்குமார் நல்லா பண்ணியிருந்தாரு. கதை, ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்துச்சு. படத்துல மியூசிக் எப்படி சார் இருந்துச்சு? படத்துல மியூசிக், கேமரா ஒர்க் எப்படி இருந்துச்சு? படம் எல்லாமே இது த்ரில்லர்னால அப்படியே போறதே தெரியல. 3 hours நல்லா போயிட்டு கேமரா வியூ, பேக்ரவுண்ட் வியூ எல்லாமே நல்லா தான் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. சாங்லாம் லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல வர சாங் கொஞ்சம் ஃபீல் பண்ண வச்சது நல்லா இருந்தது. அந்த சமுத்திரக்கனி சாங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பிஜிஎம் நல்லா பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. கேமரா ஒர்க் எப்படி வருவாங்க? ஓகே ப்ரோ. படம் வந்து ஒரு நல்ல உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிச்சா மேம்? ஓகே. ஃபேமிலியோட போய் படம் பார்க்கலாம். பார்க்கலாம் கரெக்டா. நல்லா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம் bro இந்த படம். பார்க்கலாம். ஃபேமிலியோட படம் பார்க்கலாமா சார்? படம் நல்லா இருக்கு. நம்மள ஒரு ஆடியன்ஸ் பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. பார்க்கலாம். ஃபேமிலியோட படம் பார்க்கலாம். சூப்பர் படம்.